Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க. இட்ஸ் யூஷுவலி 500 லைக்ஸ் அபவ். லைக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. லைக்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நம்ம தொடர்ந்து லாஸ்ட் 3 வீடியோஸை பார்த்துட்டு வரோம். 500 லைக்ஸ் அபவ் வரும்னு பார்த்தோம். ஆனால் 500 லைக்ஸ் அபவ் வரல. ஒன்லி 400 பிலோக்கு தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. ஏதோ சின்ன இஷ்யூ இருக்கலாம். வீடியோ பார்த்து லைக் பண்ண மறந்துட்டவங்க லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி 3 பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 என்ன ஆகும் பார்த்திங்க அப்படின்னா, என்ன ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் லாஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு ட்ராவல் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கிற இடத்துல, அதாவது இதுக்கு கீழே வரதுக்கான பிளான் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக மேலே வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டுருக்கு. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே ஒரு சான்ஸ் வந்து கீழே வரதுக்கான அறிகுறிகள் இல்லை. ஆனால் இது ஸ்டாக் மார்க்கெட். ஓவர் நைட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஓவர் நைட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று புல் பேக்காக வந்துட்டு அகைன் வந்து இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப் மூவ் கொடுக்கலாம். சினாரியோ நம்பர் 1. ஓகேங்களா? பிளான்ஸ் நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இட்ஸ் ஓகே, வெயிட் ஃபார் பிரேக் அவுட். அகைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். ஓகே, சரி. இல்லை கேப் டவுன் ஆகுது. இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு இந்த டைமில் வந்து கொஞ்சம் மைனஸில் காமிக்குது. சரி, ஓகே. ஒருவேளை மார்க்கெட் ஒரு 18,200 ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிசிஷன் கொடுக்கும், ஒரு கேனில் வந்து அறிகுறி சொல்லும். ஸோ அந்த கேனில் வந்து உங்களுக்கு ரிகவர் ஆகிடுச்சு, மேலே வந்து டாப்பர்ஸை ரிகவர் ஆகுதுன்னா திரும்ப நீங்கள் இங்கேருந்து பையிங்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கேருந்து அகைன் பையிங்காக பிளான் பண்ணலாம். சினாரியோ நம்பர் 2. இல்லை சார், இந்த பக்கம் வந்து கீழே க்ளோசிங் கொடுக்குது, அதாவது 18,150க்கு கீழே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல ரெண்டாவது சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். ஓகேங்களா? அதாவது ரெண்டாவது சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் இந்த இடத்துல வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட். நீங்கள் இங்கேருந்து 10 லைன் கனெக்ட் பண்ணால் கூட இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 18,100 டச் பண்ணுறதுக்காக இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா வரும். ஆனால் ஆக்சுவலி இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிறது ரொம்ப சான்ஸ் கம்மி. ஏன்னா நேற்றுடைய பையிங் பவர் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 50% அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 18,170 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸிங் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ போய் பார்க்கலாம், மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்குதுன்னு பார்க்கலாம். அதான் பிளான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு, எந்தெந்த மாதிரி வந்தால் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி 50ல் நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம், இல்லை பிளான் பண்ணுற இடம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா 43,100 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, இப்போ வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப் மூவ் கொடுக்கலாம். இல்லை சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு 42,800, அதாவது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் இந்த ஏரியா நம்ம 10 லைனு கனெக்ட் எல்லாமே மல்டிபிள் ரீஜன் இருக்குது. இந்த இடத்துல 42,800 டச் ஆகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட் பிரேக் ஆகுதான்னு பாருங்கள். பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து 42,800 சப்போர்ட் எடுத்து அகைன் வந்து அப் மூவ், ரெண்டு இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் மூவ் கொடுக்கலான்னு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, இது வந்து பாட்டம் சைட் பிளான். நம்ம இந்த 10 இப்படி கட் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த 10 லைன் கட் ஆகிடுச்சுன்னா கீழே வந்து இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இன்னொரு பிளான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு கீழே ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகே, கேப் டவுன் ஆகிடுச்சு, ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ட்ரெண்ட் லைனை இப்படி கனெக்ட் பண்ணிங்க. ட்ரெண்ட் லைன் இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் அகைன் ஒரு பிரேக் அவுட் ஆகும். சொல்ல திரும்ப நீங்கள் இந்த பிரேக் அவுட்டில் எங்கே ட்ரெண்ட் லைன் கட் ஆகுதோ அப்போ நீங்கள் திரும்ப பையிங்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பிளான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு பையிங் பவர் நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் அப் ஆகிட்டு அங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு கண்டினியூ பேக் டு பேக் க்ரீன் 10 மினிட்ஸ் எல்லாமே க்ரீன். ஆனால் கடைசி வரல மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சஸ்டெண்ட் லோ ஃபார்மேஷன் ஆகலை.
ஆனால் மேலே தான் நிற்குது, சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுக்குது. பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக நிறுத்தி வைக்கிறாங்க மார்க்கெட்டில், அது எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ஒரு வேளை கேப் டவுன் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவாங்க, ஒரு பேனிக் செல்லிங், அதாவது இந்த செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு இல்லைங்களா, இதனுடைய செல்லிங் ப்ரெஷரை இங்கே காமிச்சாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன சினாரியோ எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டிலே ஆல்மோஸ்ட் அதே தான். ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு அப்பர் சைடு க்ளோசிங் வச்சாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பையிங்கான வியூ பார்த்தோம். அகைன் வெளியே வந்துட்டாங்க, இந்த இடத்துல செல்லிங். அகைன் ட்ரெண்டுக்கு உள்ளே போயிட்டாங்க. இந்த இடத்துல எல்லாமே பையிங்கான சினாரியோ தான். ட்ரெண்டுக்கு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப இந்த பக்கம் லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகுது, திரும்ப செல்லிங்கான பிளான் பண்ணலாம். இதுக்கு ட்ரெண்டுக்கு வெளியே வந்துட்டு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா நீங்கள் செல்லிங்கான பிளான் பண்ணலாம். அகைன் ட்ரெண்டுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அகைன் பை அண்ட் செல்லுக்கான வியூ. ட்ரெண்டுக்கு வெளியே இருக்க சொல்லும் செல், ட்ரெண்டுக்கு மேலே இருக்க சொல்லும் பை அண்ட் செல் ஃபின் நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிளாக தான், இதில் வந்து பெரிய குழப்பம் விஷயம் எதுவும் கிடையாது இல்லை ஃபின் நிஃப்டியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கும் பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சார் எவ்வளோ சார் ஃபீஸ், என்ன சார் சொல்லித்தரீங்க, எப்படி சொல்லித்தரீங்க எல்லாம் கேட்குறேன். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.